வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க கார்த்திக்? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ விஜய் வந்து கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவல்ல அட்டன் பண்ணியிருக்காரு. ஒரு சிறுபான்மையினர் ஓட்ட குறி வச்சு அவங்களோட மூவ் இருக்குதா? கண்டிப்பா இருக்குங்க. அது நல்லாவே தெரியுது. நேற்றைய பேச்சுல பாத்தீங்கன்னா விஜயை வந்து கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துக்கு தான் ஒப்பிட்டாங்க. அதுவும் கிறிஸ்தவ மதகுருமார்கள் தான் அப்படி ஒப்பிட்டாங்க. இறையாட்சி ஒளி பிறக்குது, வழி பிறக்குது, ஜனநாயக அரசு தான் இயேசு கிறிஸ்துவின் லட்சியம், இது ஜனநாயகனின் அரசு, இதை விட வேற என்னங்க பாலிடிக்ஸ் வேணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் தான். அதிகமா பாலிடிக்ஸ் பேசுனது மதகுருமார்கள் தான். ஆனா அவரவர்கள் ஒவ்வொரு பிரிவுக்கு தான் தலைவர்கள். அங்க நிறைய பிரிவு இருக்குங்க. இப்போ கேரளா மாதிரியான மாநிலத்துல சிரியன் கிறிஸ்டின் தனி பிரிவு. அவங்க தங்களை உயர்வானவர்களாக கருதிக்கிறவங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபிக்கே மைக்ரேட் ஆகுறாங்க கிறிஸ்டியன்ஸ். ஆனா ஏன்னா அவங்க வந்து நாங்க நம்புதிரிகள்ங்கன்றாங்க, பிஜேபிக்கே மைக்ரேட் ஆகுறாங்க. இப்படி இப்போ தென் மாநில கிறிஸ்தவர்கள் காங்கிரஸ் ஓரியன்டா இருந்தாங்க. அவங்க தென் மாவட்டங்களின் கிறிஸ்தவர்கள். இப்படி அவங்களுக்குள்ள பல உட்பிரிவுகள் இருக்கு. இப்போ டைஷன் வேற, ஆர்சி வேற, ரோமன் கேத்தலிக் வேற, இப்படி உட்பிரிவுகள் இருக்கு. இப்போ பிரைவேட் சர்ச் எல்லாம் வந்துருச்சுங்க. அதாவது பிரைவேடைசேஷன், கோயில் புதுசு புதுசா பிரைவேட்டா கட்டுறாங்க பாக்குறீங்கல்ல, அது மாதிரி சர்ச்சஸும் பிரைவேட் சர்ச்சஸ் வந்துருச்சு. பிரைவேட் சர்ச்சில் நீங்க கிறிஸ்டியன் வெட்டிங் வேற நடத்தலாம், அது சட்டப்படி அலவுடு. அவங்க வந்து ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு குழு வச்சிருக்காங்க. ஒரு 4-5 சர்ச் வந்து அதுக்குள்ள இருக்கு, சின்ன சின்ன சர்ச்சு. இவங்க வந்து தலைமை மதகுரு, அதாவது பிஷப், அவங்களே அவங்களுக்கு ஒரு பதவி பேரை வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு குரூப்ல வந்து அவங்களுக்கான அரசியல் செல்வாக்கெல்லாம் இருக்கு. செல்வாக்கு இருக்குங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்பர் கம்மியா இருக்கலாம், கூட முன்ன பின்ன இருக்கலாம், அது எனக்கு சரியா தெரியாது. ஆனா இவங்க வந்து விஜயை நோக்கி மைக்ரேட் ஆகிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு அரசியல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. சரி, நீங்க மதமா இருந்தாலும் ஜாதியா இருந்தாலும் அரசியல் வருது, அதை மறுக்கவே முடியாது. மத அரசியலை நம்ம எதிர்க்கிறோம், ஆனா வருது, என்ன பண்ண முடியும்? அப்போ நமக்கு அரசியல் முக்கியத்துவம் இல்ல, அதிமுகலையும் இல்ல, திமுகலையும் இல்ல. திமுக எல்லாம் இருக்கிறதெல்லாம் பழைய செட்டு. இப்போ வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜுக்கு நான் பியூசி படிச்சது, அதோட முதல்வர் அவரு ஒரு தேவாலயத்துல பேசுறாரு. 41 பேரை கொன்று குவித்தார்கள். இந்த 41 பேரை கொன்று குவித்தவர்கள் பின்னால் நமது கிறிஸ்தவ இளைஞர் போகிறார்கள். எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது பேசியிருக்காருங்க. கிறிஸ்தவ சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன். அது எதுக்காக நான் இதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்குள்ள பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா அப்படியே வந்து மாறிடும் அப்படின்னு நான் சொல்லல. திமுக திமுக பக்கம் இருந்தா அடுத்த ஜெனரேஷன் ஃபுல்லா டிவிகேவை நோக்கி மைக்ரேட் இருக்கு. அதைத்தானே அவரே சொல்றாரு. சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் முதல்வரே கிறிஸ்தவ இளைஞர்கள் 41 பேரை கொன்று குவித்தவர்களோடு சேர்கிறார்கள் சொல்றாரு. அவங்க பக்கம் அட்ராக்ட் ஆறாங்க, இதை நம்ம தடுத்து நிறுத்தணும், நம்ம சமுதாயம் வீழ்ச்சி அடையுதுன்னு சொல்றாரு. ஆனா அவங்க இருக்காங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு. அப்படித்தானே நம்ம எடுத்துக்க முடியும். இருக்கிறாங்க. இது திமுகவோட ஓட் பேங்க்ல பெரிய ஒரு ஸ்பிளிட்டை ஏற்படுத்துமா, பாதிப்படைக்க ஏற்படுத்துமா? பொதுவா வந்து கிறிஸ்தவ ஓட்டு வங்கிங்கிறது 5-6% இருக்குங்க. இந்த 5-6%ல ஒரு 2% இதுல குறையத்தான் செய்யும். பெரிய அளவுக்கு பாதிப்பு என்டையர் கிறிஸ்தவர்களும் வந்து மாறிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. கிறிஸ்தவர்கள்ல வந்து ஒரு தலைமுறை, அந்த தலைமுறை எனக்கே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், மன்னிக்கணும், டீச்சர்ஸ் யூனியன் எல்லாம் பங்கெடுத்தவங்க, தூத்துக்குடிக்காரங்க எல்லாமே வந்து அந்த 60+ இருக்கிறவங்க. அவங்க எல்லாம் வந்து அதே திமுக தான், சேம் திமுக மைண்ட் செட் தான். அவங்க குடும்பங்கள்ல இருக்கிற இளைஞர்களும் சரி, யுவதிகளும் சரி, அவங்க விஜய் மைண்ட் செட்ல இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். அதாவது அவங்களோட பேரம்பேத்தி வயசுல இருக்கிறவங்க விஜய் மைண்ட் செட்லயே இருக்கிறாங்க. இதுல வந்து எத்தனை பேர் ஓட்டு போட போறாங்க, எவ்வளவு பேருக்கு ஓட்டு உரிமை இருக்கு அது தெரியல. நான் குத்து மதிப்பா 2% வீழ்ச்சி இருக்குன்னு நான் என்னோட சொந்த கணக்கு. 6% கிறிஸ்தவ ஓட்டு வங்கி, அது ஒன்றும் முழுமையா வந்து திமுகவுக்கு தான் 100% போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல கொஞ்சம் வந்து கண்டிப்பா அதிமுக இருந்திருக்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல அதிகமா இருந்திருக்கும், இப்போ கம்மியா இருந்திருக்கும், இப்போ கம்மியாகலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், திமுகவோட ஓட்டு வங்கியில கொஞ்சம் குறையும். ஆனா இந்த கிறிஸ்டியன், இயேசு கிறிஸ்துவுக்கு இணையானவர் அப்படியான வர்ணனா தவறு. ஜெயலலிதா காலத்திலேயே வந்து 1995ல கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாபெரும் தவறு நடந்தது. ஜெயலலிதாவை கன்னி மேரியா சித்தரிச்சு போஸ்டர் ஓட்டிட்டாங்க. தேர்தலுக்கு கொஞ்சம் முந்தி கடுமையான போஸ்டருங்க. அது பெரிய எதிர்ப்பை கிரியேட் பண்ணிருச்சு. யாரோ ஒருத்தர், அது பேரை நான் கொஞ்சம் மறந்துட்டேன்,
அவரு ரொம்ப பெரிய அளவுக்கு செலவு பண்ணி ஜெயலலிதா அவர்களோட கவனத்தை கவரணும்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டி கடைசியில பெரிய இஷ்யூ ஆகி போஸ்டர் அடிச்சு யார் ஒட்டினாங்களோ அவங்கள கட்சி எடுத்து விட்டாங்க. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, பெரும்பாலும் வந்து தீவிரமான வழிபாட்டு உணர்வு உள்ளவர்கள் அதை ரசிக்கிறது இல்லை. எம்ஜிஆர் அவர்களே வந்துங்க முருகனா வந்து ஒரு படத்துல நடிச்சாரு. அதுல தெய்வயானையாவோ வள்ளியாவோ ஜெயலலிதா நடிப்பாங்க. சாண்டோ சின்னப்பத்தேவர் படம் ஸ்டில் எல்லாம் இருக்கு, ஒரு பாடல் காட்சின்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் இயேசு கிறிஸ்துவா வந்து வேடம் போட்டு ஒரு படம் நடிக்கிறதா பிளான் ஆச்சு. இன்றைய தேதி வரைக்கும் இயேசு கிறிஸ்து எம்ஜிஆர் இயேசு கிறிஸ்து வேஷத்துல இருக்கிற அந்த படம் வந்து இணையத்துல அவைலபிள். எம்ஜிஆர் ஜீசஸ் கிறிஸ்ட் நடிச்சீங்கன்னா படம் வந்துடும். பெரிய எதிர்ப்பு வந்துச்சு அதுல. அதோட அவரே அந்த படத்தை டிராப் பண்ணிட்டாரு, படம் நடிக்கவே இல்லை. எதுக்காக இது குறிப்பிட்டு நான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புறேன் அப்படின்னா, பொதுவாக ரொம்ப இறை பற்றாளர்களுக்கு இது வந்து பிடிக்காதுங்க எல்லா மதத்திலையும். அப்ப விஜயும் அந்த இடத்துல கேர்ஃபுல்லா அடுத்த காய் நகர்த்துவாருன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இப்போதைக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன அதிமுகவுக்குன்னா பிஜேபி தான். அதை தாண்டிய வேற வாய்ப்பு. டிவிகே காங்கிரஸ் அலைன்ஸ்ங்கிறது தொடர்ந்து பேசிட்டே வராங்க. இப்போ கன்னியாகுமரியில ஒரு நிகழ்வுல வந்து காங்கிரஸ் எம்பிக்களும் ஆதவ் அர்ஜுனா அண்ட் அருண்ராஜ் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. இது வந்து தற்செயல் நிகழ்வா இல்ல எதுவும் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கா இதுக்கு? தேர்தலை ஒட்டி நடக்கிற எந்த நிகழ்வும் தற்செயலானது அல்ல. ஏன்னா இதுல இருக்கிற பொலிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் எல்லாருக்கும் தெரியும்ல. இப்ப நம்ம வந்து ஒரு கூட்டத்துக்கு தேதி கொடுக்குறோம், யாரெல்லாம் வராங்கன்னு கேட்போம்ல. சரி, ஒருவேளை நம்மகிட்ட சொல்லாம மறைச்சு வேற ஆள் நமக்கு வேண்டாத ஒருத்தரையோ இல்ல மாற்று சிந்தனை உள்ளவர்களையோ போட்டாங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம், போக மாட்டோம். ஆனா இங்க அப்படி தெரியல. விஜய் வசந்த் அவர் வசகுமாரோட பையன், கன்னியாகுமரி தொகுதி எம்பி. கன்னியாகுமரி தொகுதியில கிறிஸ்டின் ஓட்டும் வேணும், இந்து ஓட்டும் வேணும். அது ஒரு பெக்யூலியரான மாவட்டங்க. பெரும்பாலும் நீங்க குறிப்பிட்ட எல்லாருமே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க தான். அப்போ நடக்கிறதா அங்கதான் நடக்குது. அது கொஞ்சம் ஃபேமஸான கிறிஸ்துமஸ் விழாவும் கூட. ஆனா அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது ஆதவ் அர்ஜுனுக்கு. கேக் வெட்டி சிறப்புரை அவர் தான். அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் அருண்ராஜ் ஐஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது தாவேகா ஷோவா தான் பார்க்கப்படும். பதவின்னு பாத்தீங்கன்னா உச்ச பதவியில் இருக்கிறவர் எம்பி தானே. நம்மளோட புரோட்டோகால் படி வந்து எம்பி பேர் தானே பெருசா போடணும். அப்படி போடல அப்படின்னா தாவேகா ஷோவா தான் பார்க்கப்படும். திமுகவும் இதை வந்து ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட தான் பார்க்கும். காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுல காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் வேணுகோபாலுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. இங்கேயே லோக்கலா ஜோதிமணி எம்பி மாதிரியானவர்கள் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியில வந்துடணும்னு நினைக்கிறாங்க. இவங்க எல்லாம் எம்பியா இருக்காங்க. இன்னும் அடுத்த தேர்தல் 2029 தான். எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்க தானே அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கானுங்க. எம்பிக்கு கவலை இல்லை, 3 வருஷம் பதவி அஷ்யூடு, அப்படி டெல்லியில போய் அதை ஓட்டிட்டே இருக்கலாம். சொல்றாரு மன்சி பீகார்ல வந்து அவரு முதல்வராகவே ஒரு காலத்துல இருந்தவர், பெரிய தலைவர். இப்ப என்டிஏல இருக்காரு, மத்திய அமைச்சர். அவர் என்ன சொல்றாருங்க, எல்லா எம்பியும் கமிஷன் வாங்குறாங்க. பச்சையா சொல்றாருங்க, எல்லா எம்பியும் 10% கமிஷன் வாங்குறாங்க. 10% சொல்றாரு. ஒரு எம்பிக்கு 5 கோடி ரூபா இந்த மக்கள் பணிகளுக்காக ஒதுக்குனா அதெல்லாம் 50 லட்சம் ரூபா கிடைச்சிருது. 50 லட்சம் ரூபா எனக்கும் கிடைச்சது. அவரும் செல்ஃப் அட்மிஷன். 5 வருஷத்துல 2.5 கோடி ரூபா. ஆனா நான் வந்து அதை வந்து கட்சி நிதிக்கு கொடுத்துட்டேன், நீங்களும் அப்படி கட்சி நிதி கொடுத்துருங்க. அது காலையில இருந்து அது வைரலா சுத்திட்டு இருக்குங்க அந்த வீடியோ. அப்ப இப்படி இருக்கு நிலவரம். எதுக்காக நான் சுட்டி காட்ட விரும்புறேன்னா, ஆல் இஸ் நாட் வெல் இன் என்டிஏ ஆல்சோ, ஆல் இஸ் நாட் வெல் இன் டிஎம்கே ஆல்சோ. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா இப்போ காங்கிரஸ் தலைமை வந்து டிவிகே கூட கூட்டணி இல்லைன்னு பலமுறை அஷூரன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் எப்படி இந்த எம்பி லெவல்ல உள்ளவங்க வந்து இப்படி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க? என்ன காரணம்னா, வேணுகோபால் மாதிரியானவர்கள் கேரளா பாண்டிச்சேரிக்கு சேர்த்து அவங்க பிளான் பண்றாங்க. உதாரணமாக கேரளா விஜய் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தா அவருக்கு ஒரு எழுச்சி இருக்கும். பாண்டிச்சேரி டிவிகே கட்சி இருக்கு, என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி தான் உறுதியாயிருச்சு. அப்ப என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியை முறியடிப்பதற்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி பத்தாது, காங்கிரஸ் டிவிகே கூட்டணி வந்தா சிறப்பா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ கேரளாவுக்கு விஜய் யூஸ் ஆவாரு, பாண்டிச்சேரிக்கு யூஸ் ஆவாரு. கண்டிப்பாக வந்து தெலுங்கானாவுக்கும் ஆந்திரா கர்நாடகாவுக்கும் பிரச்சார பீரங்கியா அவர் யூஸ் ஆவாரு. அப்ப விஜய்க்கு வந்து யூசேஜ் எதுல இருக்கு? இவ்வளவு மாநிலங்கள்ல இருக்கு. திமுகவுக்கு யூசேஜ் எதுல இருக்கு? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அவங்க ஆல் இண்டியா கால்குலேஷன்.
அதே ஆல் இண்டியா கால்குலேஷன் திமுக எப்படி நினைக்குதுன்னா, ஆல் இண்டியா லெவல்ல எங்ககிட்ட இத்தனை எம்பி இருக்காங்க, எங்க எம்பி இல்லாம ராகுல் காந்தி எங்க இருந்து சவுண்ட் விட்டுருவாரு, பார்லிமெண்ட்ல ஷவுட்டிங் சப்போர்ட் யார் கொடுக்கணும், நாங்க தானே கொடுக்கணும், ராஜ்யசபால யார் கொடுக்கணும், நாங்க தானே கொடுக்கணும், எங்களை விட்டு அவங்க போக மாட்டாங்க. அப்ப அகில இந்திய தலைமைக்கும் இங்க இருக்கிற லோக்கல் தலைமைக்கும் இடையில இருக்கிற கருத்து வேறுபாடுகள் காரணம். அதையும் தாண்டி காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி, திமுக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சியை கத்தரிச்சிடும், ரெண்டா உடஞ்சிடும் தமிழ்நாடு காங்கிரஸ். ஏற்கனவே 96ல அப்படி உடைச்சதுதான், அப்படி வந்ததுதான் தாவேகா, தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாளர்களின் கட்சி. அதிமுகவோட கூட்டணி போனாங்க காங்கிரஸ், காலகாலமா இழுத்துட்டு கடைசி 3 மாசத்துல எல்லா பிளேட் எல்லாம் மாத்தி போட்டு ஜெயலலிதா நரசிம்மராவ் சந்திப்பு கூட்டணி கப்புனு கட்டிங் போட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் தமாகால சீனியர் லீடர்ஸ் பூரா, இதே பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், இதே ப. சிதம்பரம் அவர்கள் எல்லாரும் மூவ் பண்ணார். எல்லாரும், குமரி அனந்தம் மட்டும் பாவம் தனியா இருந்தாரு அங்க தாய் காங்கிரஸ்ல. தபால்னு புதிய கட்சிக்கு 40 சீட்டு கொடுத்தாரு கலைஞர், 40 எம்எல்ஏ சீட்டுங்க, 20 எம்பி சீட்டு, 20. அரசியல்ங்கிறதே அப்படிதான், கணக்குகள் நேரத்துக்கு நேரம் மாறுபடுவது. இன்றைக்கு இருக்கிறத வைத்து நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு அடிச்சு கூறுவதற்கு யாராலும் முடியாது. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.